konnichiwa nakamas. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒன் பீஸ் அனிமே மீமன் ரியாக்ஷன்ஸ் தான். ஸோ இது வரைக்கும் ஒன் பீஸ் பார்க்காத உங்க ஃப்ரெண்டுக்கு இதை நீங்க ஷேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ள போலாம். உண்மையாவே பாத்தீங்கன்னா சார் அவர் நல்ல நேவிகேட்டர் தான். ஏன்னா அவரை மட்டும் நேவிகேட்டரா போட்டிருந்தாங்கன்னா நம்ம வந்துட்டு நிறைய அனிமே பாக்குற அவசியமே இருந்திருக்காது. அதுக்கு பதிலா ஒரே அனிமேவாவே நம்ம பார்த்து இருந்திருக்கலாம். நான் எழுதின ஸ்டோரி தான், ஆனா எனக்கே தெரியாம ஏகப்பட்ட ட்விஸ்ட் வைக்கிறாங்கப்பா. இந்த வீடியோ ஓடா சென்சைக்கு தெரியுமா? ஸோ ஓடா சென்சை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலுக்கு ஒரு பேக் ஸ்டோரி வச்சிருந்துருப்பாரு. ஆனா ஒன் பீஸ்ல ரொம்பவே இன்வால்வ் ஆயிருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையுமே தொலாவி எடுத்து வந்து நமக்கு எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எனக்குமே வந்துட்டு ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு ப்ரீ டைப் ஸ்கிப் முன்னாடி பார்த்தீங்கன்னா ராபின் அண்ட் டஸ்கி டோனை தான் காட்டியிருந்திருப்பாங்க. ஸோ ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நல்ல கலராகவே காட்டியிருந்திருப்பாங்க. எதனால நானும் நிறைய டைம் யோசிச்சிருந்திருக்கேன். ஆனா இப்பதான் தெரியுது டிராகன் என்ன பண்ணியிருக்காருன்னா ராபினை கலராக்குறதுக்கு உண்டான எல்லா வேலையும் பார்த்துருக்காரு. இதை பார்த்ததுல இருந்து நானும் கொஞ்சம் ஸ்கின் கேர் பண்ணிக்கலான் இருக்கேன். ஸோ உசா பார்த்தீங்கன்னா நெகட்டிவான ஒரு கேரக்டரா தான் காமிச்சிருந்திருப்பாங்க. ஆனா பெருனா ஒரு டெவில் ஃப்ரூட் வந்துட்டு ஊசாவை வந்துட்டு எந்த விதத்துலயுமே அஃபெக்ட் பண்ணல. ஏன்னா வந்துட்டு பாசிட்டிவா இருக்கவங்களா தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அஃபெக்ட் பண்ணும். நான் ஊசாப்போட மைண்ட் வாய்ஸ் அப்ப எப்படி இருந்திருக்கும், நான்ல நெகட்டிவாவே பிறந்து வளர்ந்தேன். ஈவன் என் பிளட் குரூப் கூட நெகட்டிவா இருக்குது. உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைச்சிருந்திருப்பாரு இல்லையா? ரிப்போர்ட்டர்னாலுமே எல்லாத்தையுமே ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல சார். அவரு த்ரெட்டனிங் கொலை மிரட்டல் பண்ற மாதிரி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவருக்கு அவர் பாடி லாங்குவேஜே பாருங்க சார். அங்க பாருங்க சார் அவர் பாடி லாங்குவேஜ் த்ரெட்டனிங் பண்ற மாதிரி இல்ல சார். பாத்தீங்களா, எனக்கு இந்த சீனை பாக்குறப்ப அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. எதுக்குன்னா பேச்சாடா பேசினேன், கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசினேன், மன்னர் பரம்பரை மண்ணை கட்டி பரம்பரை இப்ப பத்தியா அவனைய மாவு கட்டி பரம்பரை ஆக்கிட்டாங்க அந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு எனக்கு சுத்தமா பிடிக்காத ஒரு கேரக்டர் தான் அது செலஸ்டியல் டிராகன்ல இருக்க எல்லாரையும் தான். ஸோ ஒன் பீஸ் லாஜிக் படி டெவில் ஃப்ரூட் யூசர் யாருமே பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ள இறங்க முடியாது. ஸோ அப்படி இறங்குனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா இறந்துருவாங்க. ஆனா ப்ரூக் அப்படி கிடையாது. பிகாஸ் அவருக்கு பிளட் ஃப்ளஷ் இல்லாததுனால அவர் வந்து கடலை வந்துட்டு சுதந்திரமா சுத்திட்டு இருப்பாரு மேல கூட. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அக்கைனோ அவரோட டெவில் ஃப்ரூட் பேப்பரை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவார்னா சைக்கிள்ல போவாரு இந்த மாதிரி. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. இந்த நாய்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்களை போல ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கேன். ஊசி போட்டு கொண்டு கடலில் போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். இவங்க அதை தூக்கிட்டு சுத்துறதுக்கு கஷ்டப்பட்டு சுத்திட்டு இருக்கு பூமி. எதுக்கு இவங்க? அக்கைனோட ரியாக்ஷன் எப்பவுமே பாத்தீங்கன்னா பைரட்ஸ பார்த்தா இப்படிதான் இருக்கும். ஏன்னு தெரியல, அவருக்கு பைரட்ஸ் சுத்தமா பிடிக்கல. நான் பாத்தீங்கன்னா மாங்கா ரேட்டு கிடையாது. அதனால அக்கீனோ எதுக்காக வந்துட்டு பைரட்ஸை இந்த அளவுக்கு வெறுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. பேக் ஸ்டோரி வந்து எப்படியும் ஓடா சென்ஸே கண்டிப்பா வச்சிருப்பாங்க.
இந்த டயலாக் பார்த்தீங்கன்னா, சேம் டயலாக் தான். ஏன்னா எங்க கிளாஸ்ல ஒரு டீச்சர் இப்ப வந்திருக்காங்கன்னா சொல்லுவாங்க. கிளாஸ் பிஏ மாரி ஒரு ஒஸ்ட் கிளாஸ் நான் இந்த 20 வருஷத்துல நான் பார்த்ததே கிடையாது. அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ அதே டயலாக் பார்த்தீங்கன்னா, ஏ கிளாஸ்ல வந்துட்டு அதுக்கு போன பீரியட் தான் சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த டீச்சர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இந்த டயலாக் மாத்துனா நல்லாருக்கும். இனிமே ஒன் பீஸ பத்தி நீ தப்பா பேசுவ. உனக்கு ஸ்டோரி வேணுமா? இருக்கு. பேக் ஸ்டோரி இருக்கு. உனக்கு அழுகணுமா? தாராளமா அழுகு. டிப்ரஸ் ஆகணுமா? கண்டிப்பா டிப்ரஸ் ஆகுற அளவுக்கு உனக்கு எல்லாமே இதுல இருக்கும். ஸோ ஒன் பீஸ்ல இல்லாததுன்னு எதுவுமே இல்ல. காமெடி, டான்ஸ்லருந்து எல்லாமே இருக்கும். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா, நெறைய பேர் இன்னும் ஒன் பீஸ்ல வந்து டூ லாங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்க மாட்டாங்க. பட் ரெட் லைன் தே நோ, த ரெட் லைன் ஐ நோ. ஆ ஆமா கைஸ். இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, கொரியன் ட்ராமால எஸ் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா வந்துருந்துச்சு. லைக் வந்து பாடி கவுண்ட்ட மீன் பண்ணி ஒரு ட்ராமா வந்துருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச எஸ் லைன் பார்த்தீங்கன்னா, கிராண்ட் லைன் மட்டும் தான். சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? என்ன ஏன் இப்படி பந்தாடுறீங்க? இவ்ளோ தண்டனையா? ஸோ இப்பதான் ரீசென்ட்டா கூமாவோட பேக் ஸ்டோரி முடிஞ்சுச்சு. லூஃபிக்கும் சர்டன் அதாவது அந்த 8 கால் பூச்சி தாத்தாக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சண்டை நடந்துட்டு இருக்கு. ஸோ நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, கூமாவோட நிக்கா டான்ஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி ரீல்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. உயிர் உங்களுடையது தேவி. சத்தாணி சங்கு தாண்டி இவனுக்கு. ஸ்ட்ரா ஹிட்லயே இந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்பவே பயந்த சுபாவம். உசாப், நாமி அப்புறம் வந்துட்டு சாப்பர். ஆனா வந்துட்டு ஊசாப் தான் அதுல வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே பயந்த சுபாவம். ஆனா ட்ரெஸ்ரோசா ஆர்க்லயும் சரி, அ எனிஸ் லாபீஸ்லயும் சரி வந்துட்டு ஊசாப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பிரேவா தான் இருந்தாரு. முக்கியமா எனக்கு அந்த கவர்மெண்டோட அந்த ஃபிளாக வந்துட்டு அவரு சோக்கே கிங் எரிக்கும்போதும் சரி, அப்புறம் வந்து இந்த டாயா மாத்துற ஒரு பொண்ணு இருக்குல்ல ட்ரெஸ்ரோசால, அந்த பொண்ண வந்துட்டு பீட் பண்ணதும் சரி, இந்த 2 விஷயத்துலயுமே பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஊசப் வந்து ரொம்பவே பிடிக்கும். முகம் பார்க்க நானும் முடியாமல் நீயும் திரை போட்டு உன்னை மறை. எனக்கு வந்துட்டு நான் மாங்கா ரீடர் கிடையாதுன்னு நான் அப்பவே சொன்னேன். ஸோ இமு சமாவோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னும் அனிமேஷன்ல ரிவீல் பண்ணல. ஸோ வந்துட்டு எப்போ ரிவீல் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா வந்துட்டு மாங்கா படி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரொம்பவே ரொம்பவே பியூட்டிஃபுல்லான வுமன் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பாங்க. வழிவட்டி வந்ததா கழிவொட்டும் கூற. ஆமா. அட்டாக் ஆன் டைட்டன், நருட்டோ, ஸோ டீமன் ஸ்லேயர் இந்த மாரி இருக்க எல்லா அனிமேலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைட் முடிஞ்சுச்சுன்னா அ ஒரு ஃபைட் முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே வந்துட்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் பேசிக்காவே போவாங்க. அட்டாக் ஆன் டைட்டன்ல பார்த்தீங்கன்னா, கிரேவ்யார்ட் போவாங்க. ஆனா வந்துட்டு ஒன் பீஸ்ல அப்படி கிடையாது. ஒரு ஃபைட் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பார்ட்டி ஆரம்பிப்பாங்க. பார்ட்டி அப்புறம் வந்துட்டு சாக்கு. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சுத்திட்டு இருப்பாங்க. அதுலயும் எஸ்பெஷலி எனக்கு வந்துட்டு ஸ்கைப்பியா ஆர்க்ல நடக்கிற அந்த லாஸ்ட் பார்ட்டி வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும். ஐ ஹோப் கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். எனக்கு வந்துட்டு நான் பேசுறது உங்களுக்கு எப்படியுமே சிரிப்பு வந்திருக்காது. ஜஸ்ட் நீங்க மீம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்தாலே எனக்கு அது போதுமானதா இருக்கும்.